ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநா எடுத்தனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா இப்போ ஹாஸ்டல்லேருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு திவ்யா கூட கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா நிலா வந்து இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாகவே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்டும் அவங்களும் காஃபி டே எல்லாம் வந்து டீ டைம்லலாம் வந்து காஃபிலாம் வந்து குடிச்சிட்டு காலையிலே வந்துட்டு வராங்க. ஸோ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் பிரச்சனை பண்ண ஒருத்தர் வந்தார்ல, அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் நிலாவுக்கு பக்குன்னு ஆகிடுது. என்ன சொல்லுங்க இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கன்னா இங்கே இல்லை, வெளியே வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லவும், சரி நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கொஞ்சம் பதற்றமாகவே வெளியில் வராங்க. இங்கே சோழனை பார்த்த உடனே நிலாவுக்கு கொஞ்சம் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு இப்போ ஆஃபீஸ்க்கெல்லாம் தேடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இப்படி பேசுகிறீங்க, ஏன் நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யார் என்னை பார்க்க வர்றதுக்கு, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, நான் தான் உங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன்ல, திரும்பவும் ஏன் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை நிம்மதியாக வேலை கூட செய்ய விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நிலா இங்கே சோழன்கிட்ட பேசவும், சோழனுக்கிட்டே பாருங்கள் ப்ளீஸுங்க, நான் உங்ககிட்ட சாரி கேட்குறதுக்காக தான் வந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸுங்க, நான் ஏதோ தெரியாமல் அப்படி பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோழன் சொல்லவும், ஏங்க தெரியாமல் பண்ணுற விஷயமாங்க, நீங்கள் அன்றைக்கி பண்ண விஷயம் எனக்கு என் மனசுக்குள்ளே எவ்வளோ வலியை கொடுத்துருச்சு தெரியுமா, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு நிலா சொல்லவும், எனக்கு புரியுதுங்க ப்ளீஸுங்க சாரிங்க, அதுக்காக ஹாஸ்டலுக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க, உங்களை நினச்சி பல்லவன்லாம் அழுதுகிட்டே இருக்கா, நீங்கள் இல்லாமல் அந்த வீடே நரக மாதிரி இருக்குங்க, ப்ளீஸுங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து நிலாவை கூப்பிடுவோம். இங்கே நிலா வந்துட்டு எப்படியும் அவர்கிட்ட சொன்னால் வந்துட்டு அவர் போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க வீடாங்க அது, நான் இல்லாமல் நரக மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்கிறீங்க, அந்த வீடே ஏற்கனவே நரக மாதிரி தாங்க இருக்குது, ஒரு படுக்கிறதுக்கு இடம் ஒழுங்காக இல்லை, பாத்ரூம் சரியில்லை, அந்த எப்போ இடிஞ்சு மேலே விழுன்னே தெரியல, அந்த அளவுக்கு மோசமாக ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் இல்லாத அந்த வீடு நரகமாக இருக்குன்னு வேறு என் மேலே வேறு பரிய சொல்கிறீங்க இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இவ்வளோலாம் நீங்கள் அந்த வீட்டில் பிடிச்சி தானுங்க இருந்தீங்க, இப்போ இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. ஆமாம் இருந்தேன், வேறு வழி இல்லாமல் அங்கே இருந்தேன், நான் என்ன பண்ண முடியும், நான் ஏற்கனவே வீடு பார்த்து போகிறேன்னு சொன்னதுக்கு முடியலை, வேணாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வற்புறுத்தி என்னை அந்த வீட்டில் இருக்க வச்சுட்டீங்க, ஏதோ போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் நான் இவ்வளோ நாளாக இருந்தேன், அதுவும் எவ்வளோ சகிச்சுக்கிட்டு இருந்தேன், என் அப்பா என் அண்ணி எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ அவமானப்பட்டு எனக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அங்கே தங்கிட்டு போனாங்க. ஆனால் நான் அங்கே இருந்ததே பெரிய விஷயம், நீ எப்படி அங்கே இருக்கன்னு என்னை கேட்டுக்கிட்டே வேறு இருந்தாங்க. எனக்கு டைம் கிடச்சிருச்சு, இப்போ எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் வந்துட்டேன் கிளம்பி ஹாஸ்டலுக்கு, இதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பேசாதீங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் பண்ண ஒரு தப்பு தானே, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சோழன் வந்து கேட்கவும், உங்களை நான் என்றைக்குமே மன்னிக்க போகிறது கிடையாது, தயவு செஞ்சு இனிமேல் இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம நிலா வந்துட்டு சோழன்கிட்ட அப்படி சொல்லிக்கிட்டே நிலா அமைதியாக உள்ளே போயிடுறாங்க வேலை செய்கிறதுக்காக. இப்போ இங்கே சோழன் இருந்துக்கிட்ட, என்ன நம்ம இவ்வளோ பேசியும் நிலா கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லையே, நம்ம பண்ண விஷயம் அப்படி, நீ சோழா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு போல இருக்குடா நீ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே எங்கள் சோழன் வந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடேசன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீ கடைக்கு போகிறாரு எப்பயும் போல். அந்த டீ கடையில் அவங்களுடைய தம்பி வந்து எப்பயும் போல் டீ குடிக்க அவருமே வராரு. ஆல்ரெடியுமே 2 குடும்பத்துக்கு ஆகாது. நிலா அந்த வீட்டில் இருந்ததை வச்சு இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்பவே வந்து எங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு தங்குது அப்படி இப்படின்னு ரொம்ப பெருமையாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் நடேசனுடைய வீட்டில். ஸோ இப்போ நிலா வெளியில் போன விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. என்ன டிக்கெட் ஞாயிறு எப்படி இருக்க, என்ன விஷயம் கேள்விப்பட்டியா, அதான் இந்த வீட்டில் இதோ என் அண்ணன் இருக்கானே, இந்த வீட்டில் யாருமே இல்லாத 5 ஆம்பளை பசங்க மட்டும் அவ்வளோ நாளாக இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இதோ அந்த சோளம் பையன் ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்தான், எங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு தங்குது அப்படின்னு சொல்லி பெருமையாக எல்லாரும் பீத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2-3 நாள் அந்த பொண்ணு ஆளையே காணோம் போல இருக்கே, வந்த பொண்ணு திரும்பவும் என்ன ஆளை விட்டால் போதும்னு சொல்லி ஓடி போயிடுச்சு போல இருக்கு. அப்போது இந்த
ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தானே, இந்த வீட்டில் யார் ஒரு பொண்ணாச்சு போய் வாழ முடியுமா, இந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நடேசன் இருக்கும்போதே அவங்க அண்ணன் வந்துட்டு, அதாவது தம்பி வந்துட்டு, அவங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி டீ கடை நாயர்கிட்ட வந்து அவர் வந்து நடேசனோட வீட்டில் நிலா போனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நடேசனுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க பயங்கர கோவம் வருது. யோ, சந்தமா டீயை குடிச்சோமா வேலையை பார்த்துக்கின்னு போகணுமா இல்லாமல் எதுக்குடா என் குடும்ப விஷயத்தெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்க, நான் அப்படி தான் உன் குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அடிக்கடிக்க பார்த்து உன்னை ஏதாச்சும் நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்துட்டு நடேசன் வந்து கேட்கவும், பெண்ணா நான் சொன்னதில் என்னடா போய், ஆமாம் எங்கே அந்த பொண்ணு திரும்பவும் விரட்டி விட்டுட்டிங்களா இல்லை அதுவாக ஓடி போயிடுச்சா, இந்த வீட்டிலலாம் மனுஷன் இருப்பானா, அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டான், அதுவும் இத்தனை ஆம்பளை பசங்க கூட அந்த பொண்ணு இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், இப்போ அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி இங்கே நக்கல் பண்ணி இங்கே நடேசன் கிட்ட பேசிட்டு இருக்காரு அவரு. இதை கேட்ட உடனே நடேசனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. இப்போது அங்கேருந்து அமைதியாக கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நிலா வீட்டை விட்டு வெளியே போனது தான். நம்ம பண்ண தெரிஞ்சோ தெரியாமோ நம்ம பண்ண ஒரு விஷயம் சோழனை இந்த மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. சோழன் பண்ண தப்பால் நிலா இங்கேருந்து போயிட்டா, நம்ம போயிட்டு நிலா கிட்ட எப்படியாச்சும் பேசி நிலாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சோழன் வந்து அதாவது சோழன்கிட்ட வந்து நிலா இருக்கிற அட்ரஸை வந்து நடேசன் வந்து கேட்குறாரு. சோழன் வந்து எனக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்கிட்ட போய் கேட்டோம் பாரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. ஆமாம் நீங்கள் எதுக்கு நிலாவுடைய அட்ரஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும், டேய் ஃபோனை வைடா உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு சேரனுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க நடேசன். என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா இந்த நிலா போய் எங்கே தங்கியிருக்குல்ல ஹாஸ்டலில், அந்த பிள்ளையோட அட்ரஸ் கிடைக்குமாடா எந்த ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடேசன் கேட்டுவோம், நீங்கள் எதுக்குப்பா அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு. இல்லைடா இத்தனை நாளாக அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருந்துச்சு, இப்போது 2 நாளாக ஆளே இல்லை, கொஞ்சம் பார்க்காம ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் அந்த பிள்ளையை பார்த்துட்டு வந்துடுறேன்னு. ஏன் நான் போய் பார்க்கறதுனால ஏதாச்சும் அந்த பிள்ளைக்கு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா வேணாம், நாம் எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணணும், இங்கே இருக்க பிடிக்காம தான் இந்த பொண்ணையே அங்கே போய் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு போயிருக்கு, அங்கே போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்புறம் ஹாஸ்டலில் எல்லாரும் ஒரு மாதிரி நினைப்பாங்க, அந்த பிள்ளை கஷ்டப்படல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து சொல்லவும், சரிடா அப்போ வேலை செய்கிற ஆஃபீஸ் அட்ரஸோட கூடடா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்கப்பா நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறதுனால ஆஃபீஸோட அட்ரஸ் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸை மட்டும் அந்த ஆஃபீஸ் அட்ரஸை மட்டும் வந்து நடேசனுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடேசனுமே நிலா பார்த்தா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிலாவுக்குமே இப்போ லஞ்ச் டைம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேட்டில் போயிட்டு வாட்ச்மேன் கிட்ட சொல்லவும், அப்புறம் வாட்ச்மேன் போயிட்டு உள்ளே வந்துட்டு ரிசப்ஷனில் சொல்லிவிட்டு அப்போது வந்துட்டு அவங்க கூப்பிடுறாங்க நிலாவை, இந்த மாதிரி உங்களை பார்க்க உங்களோட ரிலேட்டிவ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், யாராக இருக்கும், காலையில் தானே சோழன் வந்து போனார், திரும்பவும் அவரே வந்திருக்காரா, எதுக்கு இப்போ நம்மளை தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரையும் பார்க்க விரும்பலை, எனக்கு அப்படி யாரும் இல்லை, நீங்கள் போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க வந்துட்டு சார் அவங்க உங்களை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க சார், அப்படி யாரும் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க, எதுக்கு சும்மா தேவையில்லாமல் வந்து ஆஃபீஸில் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேலை செய்கிறவங்களெல்லாம் நிம்மதி கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் வந்து சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே எங்கள் நடேசனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்னவே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாளா அவள், இன்றைக்கி நான் அவளை பார்க்காம இங்கேருந்து போகவே மாட்டேன், நான் நடேசன் வந்திருக்கேன்னு போய் சொல்லு, அவளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லவும், சார் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி தான் அவங்க உங்களை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க, நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லவும், அப்போது நடேசன் வந்திருக்கேன் என் பேரை சொன்னதுக்கப்புறம் கூடவா அவள் என்னை பார்க்க மாட்டேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து கேட்குவோம், சார் உங்கள் பேரெல்லாம் சொல்லலை, நீங்கள் இப்போ தானே உங்கள் பேரை சொல்கிறீங்க, நிலாவை பார்க்கணுன்னு சொன்னீங்க, அதனால் நான் உங்கள் ரிலேட்டிவ் வந்திருக்காங்கன்னு போய் சொன்னேன், உங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு, அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், நான் நடேசன் வந்திருக்கேன்னு போய் சொல்லு, அந்த பிள்ளைக்கு என்ன நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வாட்ச்மேனும் நடேசனும் சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிலா மேலேருந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா நடேசன் அவங்கள பார்த்த உடனே நிலா கீழே இறங்கி வராங்க. வாட்ச்மேன் விடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மேடம் போசனா கூட போக மாட்டேன்றாரு, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு தெரிஞ்சவர் தான் விடுங்க பரவாயில்ல, நான் வேறு யாரும் நினச்சி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. ஸோ கிட்ட வந்ததுக்கப்புறமா, என்னம்மா நான் உங்களுக்கு வேண்டாதவன் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லை அங்கிள்,
நான் வேற ஆளுன்னு நினச்சி பேசிட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா என்ன வேற ஆள், இங்கே உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யார் இருக்கோம், நாங்கள் மட்டும் தானே, அப்புறம் நாங்கள் மட்டும் தானே உன்னை பார்க்க வருவோம், வேறு யாருமோ அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், இல்லை அங்கிள், காலையில் சோழன் வந்திருந்தார் ஆஃபீஸ்க்கு, அவருன்னு நினச்சி தான் நான் பார்க்க முடியாதுன்னு சொன்னேன், அடிக்கடிக்க வந்து ஆஃபீஸில் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதனால தான் அப்படின்னு சொல்லவும், சோழனா சாரிம்மா எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அங்கிள் என்ன விஷயம் அப்படின்னு. இல்லைம்மா, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்காக நீ கோச்சிக்கிட்டு இப்போ ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு போயிட்ட, அந்த வீடே ஒரிச்சோடு கிடைக்குமா, நீ இருக்கிற வரைக்கும் எவ்வளோ அமைதியாக சாந்தமாக இருந்துச்சு அந்த வீடு, நானுமே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், நீ என்கிட்ட பேசிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் துரு நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் நீ இப்போ வந்துட்ட இல்லையா, கொஞ்சம் வருத்தமாக இருக்குமா, நீ வேணா அந்த வீட்டுக்கு திரும்பவும் வந்துடுறியா அப்படின்னு சொல்லி நடேசன் வந்து கூப்பிடுறாரு. இதை கேட்ட உடனே நிலா அதிர்ச்சியாகிறாங்க. என்னங்கள் நீங்கள் இப்படி கூப்பிடுவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்னை ஒரு ஆளாக கூட அப்போ நீ மதிக்கலை, போகும்போது கூட போயிட்டு வரேன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ என்னை பார்த்துட்டு அமைதியாக வந்துட்டு, இப்போது எனக்கு வந்து மனசு கேட்கல, இந்த வீட்டில் இருக்கிறவங்க பசங்க எல்லாம் என்னமோ ஒரு மாதிரியாகவே இருக்கானுங்க, அவனுங்களெல்லாம் பார்க்காம நீ எப்படி இருக்க, உன்னை பார்க்காம அவனுங்களால இருக்க முடியல, நீ வரியா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து நிலா கிட்ட நிலா வந்து அவங்க வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலாவே இல்லை அங்கிள் என்னால் வர முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா சோழன் பண்ணது பெரிய தப்பு தான், அதுக்காக நீ அந்த வீட்டை விட்டு போகணுமா, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, அவனை வேணால் வீட்டை விட்டு அனுப்பிடலாம், நீ வந்துருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை அங்கிள், அவங்க உங்கள் பசங்க, அவங்கள எதுக்கு நீங்கள் வெளியில் அனுப்பணும், நான் எங்கேருந்து வந்தவ தானே, நான் எப்படி வந்தேனோ அப்படியே போயிடுறேன், என்னால் உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் நிலா வந்து சொல்லவும், நம்ம இப்படி சொல்லிட்ட சட்டுன்னு, என்ன இருந்தாலும் சோழன் பண்ணது தப்பு, அதுக்காக அவனை மன்னிச்சிடல அப்படின்னு சொல்லி இங்கே நடேசன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிலா கிட்ட. அங்கிள், நான் அவரை மன்னிச்சாலும் நான் அந்த வீட்டுக்கு வந்தால் அவர் பண்ண விஷயம் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும், நான் அதை மறக்கணுன்னா நான் ஹாஸ்டலுக்கு வந்தே ஆகணும், நான் இங்கே இருந்தே ஆகணும், என்னால் அங்கே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பழையபடி என்னால் இருக்க முடியாது அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து நிலா கிட்ட, அதாவது 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நடேசனுமே, இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் அவன் அப்படி நடந்ததுக்கு ஒரு விதத்தில் நானும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்லவும், என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா நான் தான் வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட ஓவராக பேசிட்டேன், சின்ன பையன்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, என்னதான் இருந்தாலும் அவன் உனக்கு தாலி கட்டினா இல்லை, 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை குட்டியை பெற்றுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க, நீ எங்கேயும் போக மாட்ட அப்படின்ற ஒரு இதில் நான் அவங்ககிட்ட பேசிட்டேன், உங்ககிட்ட அவன் நெருங்க முடியாமல் பேச முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டான், அதனால தான் நான் பண்ண ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருச்சு, அவன் வந்து என்னென்னமோ நினச்சிட்டான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நிலாவுக்கு இப்போ தான் புரிய வருது, அப்போது இவரால் தான் அவர் வந்துட்டு சோழன் வந்துட்டு அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காரு, இருந்தாலும் அவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நிலா மனசுகளை நினச்சிக்கிட்டு, நான் வேணா அவரை மன்னிச்சிடுறாங்க, அவர்கிட்ட நீங்கள் இதை சொல்லிவிடுங்க, ஆனால் என்னால் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. நடேசனுங்க எவ்வளவோ வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க, அது மட்டும் இல்லைப்பா நிலா, நீ வந்ததுக்கப்புறமா அந்த வீட்டில் ஒரு பொண்ணு தங்குது அப்படின்னு ஊர் பேசிக்கிட்டு இருந்தது, இப்போ நீ அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்டல் வந்துட்ட, இப்போ அந்த பொண்ணும் ஓடி போயிடுச்சு, இந்த வீட்டில் எந்த பொண்ணுமே தங்காது அப்படின்னு ஊர் உலகத்துலலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லவும், அங்கிள் ஊர் உலகத்துக்காக நான் வாழ முடியாதில்ல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதனால் நடேசன் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு தரம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.